பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழ்நாட்டுல திமுக அரசு எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு. விதவிதமா விளம்பரம், விடிய ஆட்சியோட விளம்பரம், பொய்யான விளம்பரம், பொல்லாதவர்களின் விளம்பரம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம டிவியை திறந்தாலே நம்ம அப்பா தான் முன்னாடி வந்து நிக்கிறாரு. என்னையா யாருமே வராதப்ப நம்ம அப்பா மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறாருன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது மீடியாக்கள் எல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு. இறங்கி பாக்குறப்பதான் அப்பா தரமா மீடியாக்களை கையில வச்சுட்டு இப்ப மீடியா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாமே ஊக்கத்தொகை அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களை இன்னும் ஏற்கனவே கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு, இப்ப எதையும் கைக்குள்ள போட்டிருக்காரு. அதை தாண்டி வியாசர்பாடியில வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிருக்கானுங்க. ஆவடியில பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுனர். அடுத்து பாத்தீங்கன்னா இது வீரசிங்கபுரம் சொல்றாங்க, செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருந்த 2 பெண்களை செங்கல் சூளையில வேலை பார்த்தவன் ரேப் பண்ணிருக்கான். எங்கேயா போயிட்டு இருக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை காலக்கப்பட்டிருக்காங்க. அப்பாவோட இரும்பு கரம் எங்க போச்சு? துருபிடிச்சு ஒண்ணும் இல்லாம இத்து போனது மாதிரிதான் இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கு. அனதரன் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இப்ப கஞ்சா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021ல இருந்து 23 வரைக்கும் 17,000 கிலோ கஞ்சா மட்டுமே பிடிச்சிருக்காங்க. அந்த கஞ்சாவை யார் பண்ணது அப்படின்னு பார்த்தா நல்லா நம்மளோட முக்கால்வாசி திமுக பிரமுகர்கள், முக்கால்வாசி இல்ல முழுவாசியே திமுக பிரமுகர்கள் தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த அயலக பிரிவாணி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் கஞ்சாவோட தலைவர், மாஃபியா தலைவராம். அவரை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த மெத்துன்னு சொல்லிட்டு ஒரு போதை வஸ்து இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா கண்ட்ரிகள்ல தான் இருக்கும். ஆக்சுவலி அதோட ஃபேக்டரி நம்மளோட சோழிங்கநல்லூர்ல இருக்கு. அதோட ஃபேக்டரி சோழிங்கநல்லூர்ல இருக்கு. அந்த சோழிங்கநல்லூரை எப்படி அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஆக்சுவலி அங்க இருந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு தகவல் கொடுத்து, வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து டெல்லி போலீஸ்க்கு தகவல் கொடுத்து, டெல்லி போலீஸ் வந்து சோழிங்கநல்லூர்ல இருக்க ஃபேக்டரி குடோனை வந்து சீல் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு எங்கேயா போயிட்டு இருக்கு? நாடு நாசமா போயிட்டு இருக்கு. இதுல வேற மாசு வேற அப்பப்ப நாடு ரொம்ப அருமையா இருக்கு, போதை பொருளே இல்லங்கிற மாதிரி விடுறாரு. அத நான் ஒரே ஊர்ல சொல்லட்டுங்களா, திமுகனாலே ஊரெல்லாம் திருட்டுங்கிறதா சரியான பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன்.